இங்கே இருக்கிற எல்லா ஸ்டாஃப் எல்லா ஆசிரியர்கள் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் மார்னிங். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சார் சொன்ன மாதிரி குட்டி கிங்ஸ் அண்ட் குயின்ஸ், ராஜாக்கள் ராணிகளே எல்லாருக்குமே குட் மார்னிங். எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லாருக்கும் காலை வணக்கம். ரொம்ப நன்றி. ஒரு குரங்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பசியோடு இருக்கும்பொழுது ஒரு மாம்பழம் அந்த குரங்கு கையில் கிடைக்குது. அந்த மாம்பழத்தை அந்த குரங்கு சாப்பிட்டு முடிச்ச உடனே கொட்டையை தூக்கி கடாசம் நினைக்கும் பொழுது அந்த குரங்கு வந்து திடீர்னு யோசிக்குது, நமக்கு பசி எடுத்தால் மாம்பழம் தேடி நம்ம அலையிறோம், சில சமயத்தில் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ அந்த கொட்டையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எங்கேயாவது நட்டு வச்சுட்டு அந்த மரமாக மாற்றினா மரமாக வரும்பொழுது அதில் ஒவ்வொரு முறையும் கிடைக்கிற பழத்தை வந்து நம்ம அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அது யோசிக்குது. நல்ல யோசனை கூட. உடனே அந்த குரங்கு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கொட்டையை வந்து விதையை வந்து ஒரு மண்ணை தோண்டி நட்டுடுது. ஒரு 2-3 நாள் ஆகுது. திடீர்னு அதுக்கு ஒரு சந்தேகம் வருது. அந்த கொட்டையை வந்து தோண்டி எடுக்குது, வளர்ந்துருக்கான்னு செக் பண்ணுது. இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் ரெகுலராக தொடர்ந்து வந்து அதை நோண்டி நோண்டி பார்க்குது. அதை எடுத்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டட் டைம்ல வந்து அந்த கொட்டை விதை வந்து வளரவே கிடையாது. அதாவது அந்த குரங்கோட நோக்கம் வந்து நியாயமானது, ஆசையும் நியாயமானது. அதை அந்த கொட்டையை பதிச்சு மண்ணில் விதைச்ச பிறகு அது அந்த மரம் பல பழத்தை கொடுத்து நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு ஆசைப்படுறது நியாயமானது. அதே சமயத்துல அதுக்கான ஒரு கால அவகாசம் அந்த குரங்கு கொடுக்கல. சந்தேகத்தின் அடிப்படையில அந்த குரங்கு அதை நோண்டி நோண்டி பார்த்த உடனே அதோட அந்த ஆயுட்காலமும் இறந்து போயிடுது, அதோட பலனும் கிடைக்கல. அதே மாதிரி தான் நம்ம எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னாக்கா படிக்கிறோம் அப்படின்ற பொழுது படிப்புல சந்தேகம் வரக்கூடாது. படிச்சா நம்ம சாதிக்க முடியுமா, படிச்சா நம்ம ஜெயிக்க முடியுமா, படிச்சா நம்ம சம்பாதிக்க முடியுமா, படிச்சா நம்ம பேரும் புகழும் வாங்க முடியுமா, படிச்சா நம்ம பெரிய பெரிய இடத்துக்கு போக முடியுமா, இந்த உலகம் நம்மளை பாராட்டுமா, இந்த ஊர் நம்மளை ஏத்துக்குமா, உலகம் நம்மளை ஏத்துக்குமா, இந்த உலகத்தை நம்ம சாதிக்க முடியுமா, பெரிய சாதனை வர முடியுமா அப்படின்லாம் சந்தேகப்படக்கூடாது. எந்த துறையா இருந்தா அது விளையாட்டு துறையா, ஸ்போர்ட்ஸா இருக்கலாம், எந்த ப்ரொஃபஷன், ஸ்போர்ட்ஸா இருக்கலாம், சினிமாவா இருக்கலாம், ஒரு மியூசிஷியனா இருக்கலாம், நீங்க ஒரு கேம், அதாவது ஒரு கிரிக்கெட்டரா இருக்கலாம், வாலிபால் ஆகட்டும், நீங்க ஒரு ஃபுட்பால் ஆகட்டும், ஒரு ஹாக்கி ஆகட்டும். அதே மாதிரி வந்து ஒரு ப்ரொஃபஷன்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க மற்றபடி எஜுகேஷன்ல ஒரு ஐஏஎஸ் ஆகட்டும், ஒரு ஐபிஎஸ் ஆகட்டும், ஒரு ஐஆர்எஸ் ஆகட்டும், இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர், ஒரு அட்வொகேட், என்ன மாதிரி ப்ரொஃபஷன் எடுத்தாலும் சரிதான். எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் படிப்பு இல்லாம எக்காரது ஒன்று சாத்தியம் கிடையாது. ஒண்ணு படிச்சு சாதிச்சிருக்கணும், இல்ல சாதிச்ச பிறகு படிப்பு தேவைப்படும். இதுல படிப்பு முதல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா சாதனையை யாராலையும் தடுக்க முடியாது. படிப்பு இந்த வயசுல விட்டுட்டோம் அப்படின்னாக்கா சாதிச்சிடலாம். ஆனா அதுக்கு பிறகு வந்து படிப்பை தேடி போகும்போது ஒரு அளவு தாண்டி போக முடியாது. இன்னைக்கு நீங்க எல்லாரும் பல பேர் வந்து படிக்காம ஜெயிச்சவங்களை பார்த்துருப்பீங்க. ஆனா அவங்க எல்லாரையும் கேட்டீங்கன்னாக்கா அவங்களுக்கு எவ்வளவு பணமும் எவ்வளவு வருமானம் எவ்வளவு ஒரு புகழ் இருந்தாலும் அவங்க வருத்தப்படுறது, அவங்களுக்கு பல நாட்கள் தூங்க விடாமலும் செய்யற ஒரே விஷயம், நான் அன்னைக்கு படிக்கல, படிக்கும்போது சரியா இல்லை, படிக்கும்போது ஒழுக்கமா இல்லை, அது எனக்கு அட்வைஸா இருந்தது, மற்றவங்க சொல்ற அறிவுரை எனக்கு பிடிக்கல, மற்றவங்க எனக்கு கைட் பண்ணும்போது பிடிக்கல, அவங்க இஷ்டத்துக்கு சொன்னாங்க, எனக்கு பிடிச்சதை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும் அப்படின்ற அவசியங்கள் கிடையாது. எல்லாருமே பாஸ் ஆனா போதும். படிக்கிற மெத்தட் தான் இங்க தேவை. எப்படி படிக்கிறோம், என்ன மாதிரி படிக்கிறோம், இன்னைக்கு படிக்கிற முறை நாளைக்கு நமக்கு ஒரு 12th படிக்கும் யூஸ் ஆகுமா, நம்ம நாளைக்கு ஒரு யூஜி பண்ணும்போது யூஸ் ஆகுமா, ஒரு பிஜி பண்ணும்போது யூஸ் ஆகுமா, சரி ஒரு ப்ரொஃபஷன் போறோம், ஒரு பிசினஸ் பண்றோம், இல்ல ஏதோ ஒரு ஒர்க் பண்றோம், அப்ப நமக்கு யூஸ் ஆகுமா, எந்த சமயத்திலையும் நம்மளோட படிப்பு முறை நமக்கு பயன்படுமா அப்படின்றது ரொம்ப கவனமா இருக்கும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க படிக்கிறதுக்கு விட அதுக்கு அந்த பயத்தை விட பாஸ் ஆகணும், கரெக்டா படிக்கிற முறையை கத்துக்கணும் அப்படின்ற முறையில யாரெல்லாம் உங்களுக்கு ஸ்டாஃபா இருக்காங்களோ, யாரெல்லாம் மேடம் சார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட கைடன்ஸ். ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம எல்லாரும் ரொம்ப யோசிக்கிறது, நம்ம எல்லாம் ரொம்ப சிம்பிளா திங்க் பண்றது. அவங்களுக்கு என்ன இருக்கு, அவங்களும் நம்மள மாதிரி தானே, நம்ம வீட்டுல பாக்குற மாதிரி பேண்ட் ஷர்ட் போடுறாங்க, ஒரு ஷூ போடுறாங்க, நம்ம அப்பாவும் மாதிரி தானே, ஒரு நாமளா தானே இருக்காங்க. அது மேடமோ சாரோ பார்க்க ஒன்றும் பெருசா ஜெயிச்சாண்டிக்கா இல்லையோ. இங்க வாத்தியாருன்ற வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரிய அதாவது ஒரு ஆடம்பரமான ஒரு பெரிய லெவல் இருப்பாங்க அப்படின்றது கிடையாது. நம்மள ஆடம்பரமா மாத்துறதுக்காக ரொம்ப அடிப்படையில எக்காரத்தை கொண்டும் ஆடம்பரத்தை விரும்பாம நமக்காக மட்டுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா முழு ஒழுக்கத்தை மனசுலயும் எண்ணத்திலையும் சுமந்துக்கிட்டு அந்த ஒழுக்கத்தை நமக்காக நம்ம கிட்ட விதைக்கிறவங்க தான் நம்மளோட வாத்தியார்கள். அந்த மாதிரி சமயத்துல இந்த மாதிரி ஏஜ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்காக ஒழுக்கத்துக்காகவும் உங்களோட படிப்புக்காகவும் உங்களோட எதிர்காலத்துக்காகவும் ஏதாவது சொல்றாங்கன்னாக்கா கண்டிப்பா உங்களுக்கு சில சமயங்கள்ல பல சமயங்கள கோவம், அவங்க பேசுறது பிடிக்கலனா கூட ஒன்னே ஒரு மனசை வச்சுங்க. பாகக்கா கசக்குதான் செய்யும், ஆனா அதான் உடம்புக்கு நல்லது. லட்டு இனிக்குதான் செய்யும், அது உடம்புக்கு கெட்டது. ஸோ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா வாத்தியார்களை பொறுத்த வரைக்கும் அது சார் மேடம் யாரா இருந்தாலும் அவங்க சொல்ற வார்த்தைகளை கண்டிப்பா இந்த வயசுல எடுத்துக்கங்க. அதாவது இந்த வயசுல வந்து இன்னைக்கே நீங்க ஜெயிச்சணும், இன்னைக்கே வாழ்ந்துன்னு சொல்ல வரல. ஆனா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். ஒரு 25-30 வயசுக்குள்ள, ஒரு 30 வயசுக்கு மேல ஏதோ ஒரு இடத்துல வந்து நான் ஒரு பெரிய போலீஸ் ஆபீசரா வரணும், நான் ஒரு பெரிய கலெக்டரா வரணும், நான் ஒரு பெரிய பிசினஸ் மேனா வரணும், நான் ஒரு பெரிய இன்ஜினியரா வரணும், நான் ஒரு பெரிய டாக்டரா வரணும், என் ப்ரொஃபஷன் ஒரு பெரிய ஆர்டிஸ்டா வரணும், நான் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டரா வரணும், நான் ஒரு பெரிய ஆக்டரா வரணும், இந்த மாதிரி வந்து நான் ஒரு ஃபுட்பாலரா வரணும், நான் ஒரு கிரிக்கெட்டரா வரணும்,
நான் ஒரு அத்லட்டிக்கா வரணும், ஏதோ ஒரு கேம், ஏதோ ஒரு ப்ரொஃபஷன், ஏதோ ஒரு இடத்துல நான் பெரிய ஆளா வரணும், ஆசை இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை தயவு செய்து மனசுல ரொம்ப கெட்டியா வச்சுங்க. இங்க இருக்கிற நம்ம எல்லாருமே, நான் எங்க போனாலும் நம்மள மாதிரி நார்மல் பீப்பிள் கன்வே பண்றது, நம்ம எல்லாரும் இங்க இருக்கிறோம், நம்ம எல்லாம் இங்க இருக்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. நல்லா தயவு செய்து ரொம்ப பாத்தீங்கன்னா சென்டிமெண்ட்லாம் தேவை, சயின்ஸா திங்க் பண்ணுங்க. நீங்க இங்க இருக்கீங்க, நான் இங்க இருக்கேன், நம்ம எல்லாம் இங்க இருக்கோம். உங்களை பெத்தவங்க, நம்மளோட பேரண்ட்ஸ், நம்ம அப்பா அம்மாக்கள் பாத்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு இடத்துல இது ஊரை சுத்தி தான் இருப்பாங்க. கண்டிப்பா இந்நேரத்துக்கு பாத்தீங்கன்னா கழனில இருப்பாங்க, இல்ல கூலி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. நல்ல சாப்பாடு இருக்காது, சரியான நேரத்துக்கு சாப்பாடு இருக்காது, நல்ல துணி இருக்காது, துணி கிழிஞ்சு போயிருக்கும். பல பேர்கிட்ட கடன் வாங்கிட்டு வட்டி கட்ட, பல பேர்கிட்ட ரொம்ப கெட்ட பேர் வாங்குவாங்க, ரொம்ப தப்பா பேசுவாங்க, ரொம்ப கொடுமையா நடந்துப்பாங்க, ரொம்ப கஷ்டத்தை சுமப்பாங்க. நமக்காக அவங்க தாங்குற வலி எல்லாம் சாதாரண விஷயமா இருக்காது. சரிங்க, எல்லாருமே ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பா எல்லாரும் ஜெயிக்க முடியும். எல்லாரும் முதல்ல தான் வர முடியும், ஆனா எல்லாரும் ஜெயிக்க முடியும், எல்லாரும் நல்லா வாழ முடியும். எல்லாருக்கிட்டையும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு திறமை இருக்கும், ஒரு ஏதோ எதிர்பார்ப்பு இருக்கும், ஒரு ஆசை இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு, அந்த திறமை, அந்த ஆசை, கிடைக்கிற வாய்ப்பு, இது எல்லாமே பள்ளிக்கூடம் மட்டும்தான் சார். ஸ்கூல் இந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க கரெக்டா ஃபைண்ட் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டா ஒரு இடத்த நீங்க ரீச் பண்ணிடலாம். தயவு செய்து எப்பவுமே உங்களுக்கு எப்பயாவது பாத்தீங்கன்னாக்கா என்னடா இவங்க போர் அடிக்கிற மாதிரி வாத்தியாருங்க பேசலாம் தோணுது, உங்களுக்கு கஷ்டமா இருக்குனாக்கா அவங்க செய்யும் பொழுது ரொம்ப திங்க் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு வேலை இன்னைக்கு இதே மாதிரி சரியில்லை ஏத்துக்கிட்டீங்கன்னாக்கா உங்க குடும்பம் கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்கும். அப்பா அம்மா கூட இருக்கலாம், நாளைக்கு இறந்து போன பிறகு போட்டோக்கு அந்த பெருசா மாலை போடலாம், காக்காக்கு சாப்பாடு வைக்கலாம், நம்ம சாமி கும்பிடலாம், அமாவாசைக்கு சாப்பிடாம இருக்கலாம், நம்ம பெற்றவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்க நினைப்பா இருக்கும். அது கிடையாது. வாழும் பொழுது, அவங்க இருக்கும் பொழுது, இந்த மண்ணுல நம்ம கூட அவங்க இருக்கும் பொழுது அவங்களுக்கு தேவையான ஒரு பேர், அவங்களுக்கு தேவையான ஒரு புகழ், அவங்களுக்கு தேவையான ஒரு நல்ல சாப்பாடு, அவங்களுக்கு தேவையான ஒரு நல்ல துணிமணி, அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, என்ன ஆசை இருக்கும், என்ன எதிர்பார்த்து வாழ்வாங்க, தான் புள்ள தான் வாழும் பொழுது தான் அனுபவிச்சது கஷ்டத்தை அதை அனுபவிக்க கூடாது. இந்த சமுதாயத்துல அவங்களும் ஒரு மரியாதை வேணும், அவங்களும் ஒரு கௌரவம் வேணும். அது என் புள்ள அடையும் போது, என் ஆத்ம திருப்தி நான் வாழும் போது அடையும் சொல்லுவாங்க. தயவு செய்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சி பண்ணுங்க, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. சரி, இந்த வயசுல நம்ம எல்லாம் ஜெயிக்க முடியுமானா, இந்த வயசுல ஆரம்பிக்கணும்னாக்கா 30 வயசுல ஜெயிக்க முடியாது. 30 வயசுல உங்களுக்கு நல்ல சக்சஸ் வேணும் அப்படின்னாக்கா இன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணிடணும். கண்டிப்பா உங்க எல்லாராலையும் முடியும், ஒவ்வொருத்தராலையும் முடியும். இங்க இருக்கிற குட்டி ராஜாக்கள், குட்டி ராணிகள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். உங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னாக்கா எப்பவுமே பெருசா எடுத்துங்க. உங்க வாத்தியாருங்க, அந்த சார் மேடம் யாரா இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பல அனுபவங்கள்ல இருந்து, அவங்களோட பல வேதனைகள்ல இருந்து, இன்னும் சொல்ல போனா இங்க இருக்கிற எவ்வளவு வாத்தியாருங்க நம்ம ஏன் பிசினஸ் பண்ணிருக்க கூடாது? ஏன்னா இங்க இருக்கிற எனக்கு அறிவு கொடுத்து ஒரு வாத்தியார் தான். நானே இவ்வளவு பண்றேனாக்கா என் வாத்தியாருக்கு என்ன மாதிரி எத்தனை லட்சம் மடங்கு அறிவு இருக்கும், எத்தனை லட்சம் மடங்கு அவங்களுக்கு திறமை இருக்கும், சாமர்த்தியம் இருக்கும், எவ்வளவு புத்திசாலியா இருப்பார். ஆனா என் வாத்தியார் வியாபாரம் பண்ண விருப்பப்படல. என் வாத்தியார் 100 வியாபாரி உருவாக்க விருப்பப்பட்டார். என் வாத்தியார் 100 ஸ்போர்ட்ஸ்மேன் உருவாக்க விருப்பப்பட்டார். என் வாத்தியார் 100 பெரிய கவர்மெண்ட் போஸ்டிங் உருவாக்க ஆசைப்பட்டார். என் வாத்தியார் பல குழந்தைகளை உருவாக்க ஆசைப்பட்டார். அதோட விளைவு தான் நம்ம எல்லாருமே. சோ வாத்தியாருக்கு சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் பெருசா எடுத்துங்க, இதிலிருந்து முயற்சி பண்ணுங்க. தயவு செய்து விட்டுறாதீங்க. பெரிய ஆசை, என்னோட ஆசை இல்ல, எங்க டீமோட ஆசை, நம்மோட ஆசை, எல்லாரோட ஆசை என்னன்னாக்கா இந்த ஊர், ஏன்னா நம்ம என்ன பொறுத்தோமோ நம்ம ஊர், 2 ஊர் நம்ம ஊர் தான். எந்த காரணத்தை கொண்டு பாத்தீங்கன்னாக்கா யாருக்குமே அரசியல் நோக்கம் இல்லை, ரொம்ப சிம்பிளா ஒரே நோக்கம் மட்டும்தான். இங்க இருக்கிறதுல ஒரு 10 IPS, 10 IFS, 10 IRS, அதே மாதிரி ஒரு 4 ஃபுட்பால், ஒரு 4 கிரிக்கெட்டர். ஒலிம்பிக்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம சேர்ந்த அத்லெட்டிக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 20 பேர். என்னென்ன ஸ்போர்ட்ஸுக்கு, என்னென்ன படிப்புக்கு, என்னென்ன மாதிரிலாம் பண்ண முடியும், விவசாயத்தை இன்னும் எஜுகேட் பண்ணி எப்படி பண்ண முடியும், படிச்சா விவசாயத்தை எப்படி பண்ண முடியும், ப்ரொஃபஷனலா ட்ரெடிஷனலா இருந்த விவசாயத்தை இன்னைக்கு பண்ண முடியல. படிப்பு அதிகமாகும் போது பாத்தீங்கன்னா நமக்கு இன்னும் தெளிவு இருக்கும். நல்லா படிக்கும் போது விவசாயத்தை இன்னும் அழகா பண்ணலாம், இன்னும் ரொம்ப நல்லா பண்ணலாம். ஸோ ஸ்போர்ட்ஸ், எஜுகேஷன் ஆகட்டும், பிளஸ் பாத்தீங்கன்னாக்கா அக்ரிகல்ச்சர் ஆகட்டும், ஒவ்வொரு துறையிலையும் நம்மள மாதிரி நார்மலான கிராமத்துல இருந்து நம்ம கிராமத்துல இருந்து இந்தியா மட்டும் இல்ல, இன்டர்நேஷனல் லெவல்ல என்ன பண்ண முடியும், இப்படி செய்ய முடியுமா, இப்படி உனக்கு கிரியேட் பண்ண முடியுமா. ரெகுலரா நம்ம எல்லாருமே பேசும்போது திருநெல்வேலினா அல்வா, ஸ்ரீவில்லிபுத்தூர்னா பால்கோவா, மதுரைனா பரோட்டா, மல்லி, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இத மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு மழை வந்தாங்க, மலையாள சூப்பம் விழுப்புரம் மாவட்டம் வரும்போது விவசாயம், படிப்பு, ஸ்போர்ட்ஸ், இதுக்கெல்லாம் இந்தியா லெவல்ல, இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லாத்துக்கும் பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக பாத்தீங்கன்னாக்கா அடுத்து 7 to 10 வருஷத்துல டிமாண்ட் இருக்கும், பயங்கரமா டிமாண்ட் இருக்கும். ஒரு 7 to 10 years பேக் பாத்தீங்கன்னாக்கா எஜுகேஷன் ஃபர்ஸ்ட் அப்படியே நாமக்கல் தான் இருக்கும், எப்பவுமே நாமக்கல் தான். நீங்க நியூஸ் இப்ப பெருசா, அப்ப எல்லாம் நீங்க நியூஸ் ஓபன் பண்ணீங்கன்னாக்கா நாமக்கல்ல மட்டும் தான் ஃபர்ஸ்ட் செகண்ட் பெருசா இருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இந்த எல்லா துறைகளையும் எங்கடா இருக்காங்கன்னு சொல்லி இந்தியா லெவல், இன்டர்நேஷனல் லெவல்ல சர்ச் பண்ணோம். சல்லடை போட்டு தேர்னாலும் நம்ம மாவட்டத்தில் கிடைக்கிற மாதிரி கிடைக்காதாலும் உருவாக்குறது மட்டும் ஒரே நோக்கம், வேற எந்த நோக்கமும் கிடையாது. இந்த நோக்கத்துக்காக மட்டும்தான் நம்ம எல்லாரும் இங்க ஒன்னா சேர்ந்து பயணிக்கிறோம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். திரும்பவும் சொல்றது, விட்டுறாதீங்க, எவ்வளவு முடியுமோ முயற்சி பண்ணிட்டே இருங்க. தோத்து போற தப்பு இல்ல, பார்ட்டிசிபேட் பண்ணாம தான் தப்பு. தோத்து போனா குறை சொல்லுவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. பயப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க, சங்கடப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, யாருக்காகவும் அஞ்சப்படாதீங்க.
முடிஞ்ச அளவுக்கு மோதிக்கிட்டே இருங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் தோணும் வெளியில் வந்துருவீங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ் டு ஆல், எல்லாருக்கும் தேங்க்ஸ்.